நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, ஆனால் இந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸில் எப்படி சேஃப்கார்ட் பண்ணல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் நீங்கள் கிளம்புற டைமில் இல்லை ஈவினிங் வீட்டுக்கு வர டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேமிலிலேருந்து அக்யூசியேஷன் கொடுக்குறாங்க, கில்ட்டு கொடுக்குறாங்க, ஏதாச்சும் ஒரு பிளேமிங் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா சுச்சுவேஷன் உங்கள் கையில் கிடையாது, பட் உங்களோட எமோஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த எமோஷனுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் டேவே உங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். ஆஃபீஸில் ஃபோக்கஸ் போகும், டே ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும். இல்லை ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இன்னும் அதிகமாக அது ஹெவினஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், இப்போது இந்த சுச்சுவேஷன் என்னோட கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சைலண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காமாக ஆக்ட் பண்ணுங்கள். உங்கள் கண்ட்ரோல் இல்லையா, ஜஸ்ட் விட்டுருங்க. நீங்கள் உங்களோட எமோஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, உங்களோட கிளாரிட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உடனே நடக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதனால நீங்கள் வீக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்களோட எமோஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஆள், அந்த சுச்சுவேஷனை எப்படி வந்துட்டு தள்ளி போட்டு முடிவெடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு ஆள். ஸோ உடனே ரியாக்ட் எடுக்கிறது கரெக்டான வழி அப்படிங்கிறது இல்லை. அது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட எமோஷனலி ஓவர்லோட் ஆக்கிடும்.